பண்ணிட்டு ஒரு நாள் அப்படியே எமோஷனலா புஷ் விளையாடிருக்காரு. எந்த பிரச்சனையுமே இருக்காது எங்க 2 பேத்துக்குள்ள, சரியா? ஆனா திடீர்னு பார்த்தா ஐ கான்டாக்ட் இந்த வார்த்தை யூஸ் பண்ணி எமோஷனல் புஷ் இந்த எமோஷனலா இருக்காங்க. உங்க எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணி அதை வச்சு வச்சுட்டு அப்புறம் எமோஷனல் புஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது நடந்துட்டே இருக்கும்போது நான் என்ன இந்த பொண்ணுக்கு பண்ணுன்றத சொல்லாம இந்த பொண்ணு பப்ளிகா என்ன பண்ணுதுன்னு மட்டும் சொல்லி ஒரு கேம் விளையாடிருக்காரு. அதனாலே மற்றவங்களுக்கு இவங்க மேல இருக்க ஒப்பீனியன்ஸ் மாற வச்சிருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ் ஏன் ஆதிரி இப்படி பண்றாங்க நாங்களே பார்த்துருக்கோம். ஆதிரி அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அவர் சிரிச்சு இவரோட பேசி பழகுனது திடீர்னு தியானம் அவங்க பேசாம கூட எப்படி இருக்கும், திடீர்னு வந்து பேசுறேன் அப்படி இருக்கும். ஒரு கேர்ள் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு கேர்ள் பார்த்துக்கலாம் எல்லாம் ஒன்னா போனதெல்லாம் சொல்ல தூங்குறது நம்ம தோஸ்த். இவர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாருன்னு சொன்னாம இவரை அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றான்றத மட்டுமே சொல்லி கேம் விளையாடிருக்காரு. லவ்க்காக இது பண்றான், லவ் கண்டென்ட் பண்றான்னு சொல்லியிருக்காரு. இவர் லவ்னு ஒரு வார்த்தை கூட சொல்லதில்லை. பாய் ஃப்ரெண்டுக்கு தெளிவா சொல்லிட்டா இது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு இதுதான் அப்படின்றது தெளிவா சொல்லிட்டா. இவ வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நான் உங்களை பண்ணலாம் கேட்டிருக்கேன். சரி அப்படிலாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இருக்கும்போது அந்த வார்த்தையில அப்போ கூட ஒப்பீனியன்ஸ் மாறி இருக்கும். மக்களுக்கு அதை போய் சேர்ந்து இப்படி வந்து கண்டென்ட்காக லவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது அவர் என்ன பண்ணாருன்றது சொல்லி